தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இது வந்து நாகூர் போகிற வழியில் இருக்குது இந்த ஏரியா. அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு இதுதான், ஹில்ஸு தான். சரிங்களா, எப்படி ஒரு க்ரீனாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து மிஸ் பண்ணாமல் அந்த இடத்த பார்த்துட்டு போங்க. சரிங்களா, நம்ம எல்லாத்துலேயும் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏற்காடு, ஊட்டி, சேலம் எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்லை. இது நம்ம ஏரியாவே இருக்க ஒரு குறைஞ்ச பட்ஜெட் இடம். பாருங்க தெரியல, இந்த சைடு நீங்க தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, நான் ஏறி அந்த பாடலாம் தெரியுது. இப்போ தோணூரை தாண்டிட்டோம். அடுத்து வேற ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமம் வந்து மலையிலே வாழ்றவங்க எல்லாமே. அங்கே வேறு மலையெல்லாம் பாருங்க எப்படி மேகமூட்டமாக எப்படி செம்மையாக இருக்குது பாருங்க. நேச்சுரலாக அப்படியே இப்படி எப்படி சொல்லணும்னு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கலர் தண்ணியில் குடிச்சிருக்கு. இதான் அந்த கலர் தண்ணியில் குடிச்சிருக்குமா? தொல்லை தாங்க முடியல. எப்படி சொல்றது, அப்படி இருக்கு. சொர்க்கத்துல போனா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. இந்த ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு இடம் இருக்குது. தண்ணி பார்த்து தண்ணி போயிட்டு இருக்குது. எல்லாமே அருவி தான் போயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மலையாளங்கிறத பச்சை மலை. இந்த மலை மேலே வந்து ஒரு 25-28 ஊர் இருக்கு. இந்த ஊர்ல வந்து நம்ம போயிட்டு இப்போ பார்க்க போறோம். பைக் டிராவல்லே போயிட்டு ஊர் எப்படி இருக்கு, எப்படி என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா ரோடுலாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அப்படியே கொண்டை ஊசி விளைவு எல்லாமே இருக்கும் இந்த வழியில ஃபுல்லாவே. செம்மையா இருக்குது. ஒரு பிக்னிக் மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். அந்த இன்னைக்கு வந்துட்டு சண்டே இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வெளியே எங்கேயா போகலான்ட்டு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல தான் இருக்குது. வந்து துறையூர் ஊர் வில்லேஜ் பக்கத்தில் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வரும். சரிங்களா, ஆனால் பக்கத்துல தான் எங்களுக்கு. நாங்கள் பைக்லேயே வந்துட்டோம் ட்ராவலு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இருக்குன்ட்டு அந்த ஊர், ரோடு, மலையில எப்படி வாழ்றாங்க மக்கள் எல்லாத்த பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் முழுசா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வண்டியெல்லாம் கீர் போட்டு ரெடியா இருக்கு. நம்ம மேலே போய்கிட்டே இருக்காங்க அந்த பாதையிலேயே. ஃபுல்லாவே மலை வந்துட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு கோயில். இந்த மலை பாதையில போறதுக்கான ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கு. இது வந்து மலை இப்பதான் ஏற போறோம். என்ட்ரன்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு பாதை உங்களுக்கு காட்ட போறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோ வந்து பாருங்க எப்படி இருக்குது. நம்ம ஊர்லயே ஊட்டி கொடைக்கானல் போகணுன்ற அவசியமே கிடையாது. இங்க நம்ம ஊர்லயே இருக்கு. நல்லா பச்சை வசேன்னு இருக்கும் இந்த ஊரு. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்பதான் மலை மேல ஏறிட்டு இருக்கோம். பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஏறுதுன்னு, மேல எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்க. போறப்பெல்லாம் ஈஸியா போயிடலாம், வர்றதுதான் பயமா இருக்கும். ஒரு மாதிரி நிறைய அப்படியே சறுக்கலா இருக்கும் ரோடு மேல இருந்து வர்றப்ப. இப்ப போறப்ப கூட போயிடலாம். பாருங்க ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னு. போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க பெரிய ஒரு வளைவு வருது. செம்மையா ஏற்காடுல இருக்க மாதிரியே பாருங்க. நீட்டா ரோட்லாம் சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம் பாருங்க. இங்கேருந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் போறாங்க, உட்காந்துருக்காங்க.
செபாவோட ஃப்ரெண்ட் அவங்களாம். உன்னோட ஃப்ரெண்டு தான்பா. ஆனா இங்க வந்து பார்த்து போகணும், எந்த சைடு லாரி எது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வளைவுலாம் பார்த்து போகணும். பாருங்க, பாதெல்லாம் வந்து அப்படியே தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சூப்பரா மரம்லாம் இந்த சூப்பரா அந்த ஓரத்துல கரையில எல்லாம் முளைச்சிருக்கும் போது அவ்வளவு இதா இருக்கு. பாருங்களே, வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் போகும். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். பாருங்க, நீங்க எல்லாம் பாக்கணும்ன்றதுக்காக இது மாதிரிலாம் ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த வீடியோவே. இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம மேல ஏறிட்டு கீழே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. செம்மையா இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால கீழே வந்து தெரியாது. மழை தூருது. முன்னாடியில இருந்து நாங்க கீழே இருக்கும் போதே தூர ஆரம்பிச்சிருச்சு மழை. மேல எல்லாம் பாருங்க, பாதை தெரியுதா என்னன்றது தெரியல, அப்படியே தனியாவே தெரியும். கண்டிப்பா நீங்க யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துட்டு போங்க. மேல ஆனா ஏறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா போயிட்டீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கேயே எத்தனை ஊர் பாருங்க, 18 ஊரா? எங்களுக்கு சரியா தெரியல. நாங்க எல்லா ஊருக்குலாம் போனது இல்ல. அருவி ஒரு இடத்துல இருக்கு, அந்த ஊருக்கு மட்டும் தான் நாங்க போயிருக்கோம். அந்த சைடு இருக்க ஊருக்கு மட்டும். இந்த டைம் தான் இந்த சைடு போகாத சைடு போகணும். அருவிக்கு போயிட்டு இருந்து தான் ஆனா போவோம். இன்னும் கொஞ்ச தூரம் போனா திருவிழாவா இருக்கு. பரவாயில்ல, இதுல ஆனா வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு திருவிழா தான் இருக்கான். சேஃபாவுக்கு ஜாலியா இருக்கும். எனக்கெல்லாம் பயமா இருக்கும். நாங்க முன்னாடி வந்தப்ப இருந்ததோட இப்ப நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு. நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கு. இந்த ஓரத்துல எல்லாம் நிறைய கூட அவ்வளவு இல்ல, இப்பெல்லாம் நிறைய இருக்கு. பயங்கரமா இந்த ஏரியா கண்டிப்பா வந்துட்டு போங்க. ஒரு செம்மையா ஒரு அனுபவம் மாதிரி இருக்கு. எங்கேயுமே இந்த மாதிரி இதா இருக்காது. இருக்கும் பாருங்க, மக்கள்லாம் வந்து மாத்திட்டு இருக்காங்க. வியூ எப்படி இருக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அது அப்படியே அந்த வியூ பாயிண்ட் தான் உங்களுக்கு காட்டுறோம். வியூ பாயிண்ட் எல்லாம் நாங்க காட்டுறோம். அதுல நின்று நாங்க கீழே காட்டுறோம். அதுதான் வேற லெவலு. பாருங்க, இங்க இருந்து நான் மலையையும் காட்டுறேன், மேல ஏறுறது. நான் வியூ பாயிண்டே காட்டுறேன். இன்னும் கொஞ்ச தூரம் ஆனா போகும் மேல. இன்னும் ஒரு மலை வளைஞ்சாக்க நான் தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, கேப்ல தெரியல. நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்ச தூரம் மேல போப்பான், அப்பதான் நல்லா தெரியும். வந்து போகணும் இல்ல சொல்றேன். பார்த்தோம்னா எல்லா வளைவுலயும் ஆரன் அடிச்சுதான் போகணும். பள்ளம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. கூட எப்படி இருக்குன்னு சரியா இருக்கும். இங்க இந்த செடி எல்லாம் ஒரு கட்டிங் போனா நல்லா இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாம இந்த இடத்த வந்து பாத்து போங்க. செம்மையா இருக்கும். நம்ம ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் போக முடியாத பட்சத்துல நீங்க குறைஞ்ச பட்சத்துல நீங்க வந்துட்டு போயிடலாம். பஸ் உங்களுக்கு விடுறாங்க சரிங்களா. பாளையம்னு ஒரு பஸ் இருக்கும் பாருங்க, அந்த பஸ்ல வந்தாலும் நீங்க பாக்கலாம். தெரியல சுத்திலுமே. ஆனா மழைதான், நீங்க பாக்கலாம் ஃபுல்லாவே. இங்க பாருங்க, மேல நம்ம போய்கிட்டே இருக்கணும். இன்னும் இந்த டர்னிங் வந்துச்சுனாக்கா இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போயிருவோம். வேற லெவல்ல இருக்கா. இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ஏற ஏற அப்படியே குளிர ஆரம்பிக்குது பயங்கரமா. இங்க பாருங்க,
இங்கேயே பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். இங்க இருந்தே பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏறி அந்த பாதை தெரியுதுங்களா? கரெக்டா தெரியுது, நல்லா பாருங்க தெரியுது. இன்னும் நம்ம மேல ஏறணும். இங்க பாருங்க எவ்வளோ இப்பதான் ஏறின மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாருங்க. அதான் ரோடு, அந்த ரோட்ல இருந்து வந்திருக்கோம். அதான் நான் காட்டிட்டேன்ப்பா, அந்த ரோட்ல இருந்து தான் வந்தோங்க. கீழே எல்லாம் பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. சுத்திலுமே மலை தான், இதுவும் ஒரு மலை தான். ஆனா இந்த சைடா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க அப்ப போறது வந்து இந்த மலைக்கு. சூப்பரா இருக்கு. போக போக பாருங்க சூப்பரா இருக்கு. பனி கீழே இருந்து பார்க்கும் போதெல்லாம் பனி மூட்டை மாதிரி இருந்தது. இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு. போக போக பாதையே தெரியாதுன்னு கூட நான் நினைச்சேன். மழை வரவும் ரொம்ப பயந்துட்டோம். அதுவும் அப்படியே கிளைமேட் செம்மையா இருக்குண்ணா இன்னைக்கு பார்த்து. அப்படியே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படியே வந்து பந்து ஒரு மாதிரி அப்படியே தூறல் சின்ன அப்படியே பெருசா அப்படியே தூற மாதிரியும் தெரியல, தூற மாதிரியும் தெரியல. மழை துள்ளி இருந்து அப்படியே மூஞ்சில விழுது. சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே நிறைய புல்லாம் இருக்கு நடிக்கிறதோட. அப்படியே இந்த வீடியோ வந்து நம்ம கீழ இருந்து மலைக்கு போற மட்டுமே இந்த வீடியோ கண்டிப்பா போடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா ஃபுல்லாவே போட்டுருலாம் வீடியோ. வியூ பாயிண்ட்லாம் நான் கரெக்டா காட்டுறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. பாருங்க தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த சைடு இனிமே தெரியும் நினைக்கிறேன். பாருங்க நாங்க ஏறி அந்த பாதைலாம் தெரியுது. இன்னும் மேல ஏறு, இன்னும் ஒரு 2 கட்டு இருக்கு. அந்த கட்டு ஏறணும்னா வேற லெவல்ல இன்னும் செம்மையா தெரியும். மழை பெய்யுது. மழை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த பஸ் வந்து நம்மளோட கிராஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்க, நம்ம மலை உச்சி டாப்பில் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் வந்து வியூ, நல்ல வியூவாக இருக்கும். ரோட்லேயே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. குளிர் தான், ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது ஆல்ரெடி ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க செம மழை தெரியுதுங்களா? மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே பனி மூட்டம் தான், ஃபுல்லாகவே மழை. ஃபுல்லாகவே கீழே கூட இப்போ மழை பெய்யுதா, மேலே வந்தோட்டி மழையாக பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஹாய் சொல்லியா. கீழே கீழே போயிடாதே, விழுந்துருவா அப்புறம். சரியா? தூக்கலாம் முடியாது, கஷ்டம். இங்கே பாருங்க மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்களாட்டுக்கெல்லாம். பாருங்க இதான் ரோடு எல்லாமே. ஏதோ நம்ம வண்டியில தான் வந்துட்டு இருந்தோம். அங்க பாருங்க, அங்க ரோடு பாருங்க தெரியுதுங்களா? நம்ம வந்த ரோடு ஸ்டெப்பா இங்க கூட நான் காட்டுறேன். மேல கை வச்சுக்க. இங்க பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த சைட்ல இருந்து தான் இப்ப நம்ம இந்த ரோட்டுக்கு வந்தோம். அப்புறம் இப்படியே போய் வளைஞ்சி பாருங்க அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்துலாம் இந்த சைடு நாங்கள் நிற்கிற சைடு தான். ஊர்லாம் தெரியுது பாருங்க. இங்கே மலைக்கு கீழே உள்ள ஊர் தான் இது. அழகா தெரியுது பாருங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க செபாவோட சேட்டைய. மழை பெய்யுது தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பா நீங்க யாராவது இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அங்க வந்து மிஸ் பண்ணாம அந்த இடத்த பார்த்துட்டு போங்க. சரிங்களா? உங்க எல்லாத்தையும் குறைஞ்ச பட்ஜெட்ல ஏற்காடு, ஊட்டி, சேலம் எங்கேயுமே நீங்க போக தேவையில்லை. இது நம்ம ஏரியாலே இருக்க ஒரு குறைஞ்ச பட்ஜெட் இடம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எங்க ஏறி நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா இல்லைங்களா? செம கிளைமேட்டா இருக்கு. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போன பஸ் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இறங்கி தெரியுதுங்களா? இங்க போயிடுச்சு பாருங்க. ஆறுன்னு அடிச்சுட்டே தான் போவாங்க. இந்த ரோட்டில் வந்தாவே மோஸ்ட்லி ஆறுன்னு அடிச்சுட்டே தான் வரணும். எந்த சைட்லேருந்து எந்த வண்டி வருதுன்னே தெரியாது பாருங்க. அவங்க அடிக்கிற ஆரன் இங்கே வரலையும் நல்லா கேட்குது. வேற லெவல் தானா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதை விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். மழை இப்போ தான் விட்டுருக்கு. ரோடு பாருங்க ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. இப்போயே கேமராவை பிடிச்சிக்கிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம், கையை வச்சுட்டு. மழை ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. நெருங்கிட்டோம். மழை என்ட்ரன்ஸ் ஊருக்குள்ள வந்து நுழைய போகிறோம். ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் இன்னும் மழை ஊரில் எப்படி பார்க்க வேற சரியான மலையாடுங்களா. முன்னாடி போன துறையான் வளைவு. இது வந்து இந்த வளைவுக்கு பேர் வந்து சொல்லியிருந்தேன்ல, அந்த வளைவு தான் அது. அவ்வளோதான், மலை கீழே நெருங்கிட்டோம். செம்மையா குளிருது. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக பார்த்து உங்களால் முடிஞ்சதா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு செம்மையாக பிக்னிக் டூரிஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அனுபவம். ஃபுல்லாகவே க்ரீன் ஏரியா தான். ஃபேமிலியாகவும் வரலாம், பசங்களும் சேர்ந்து வரலாம். தோடையா ஆன் பண்ணிட்டியா என் கேமராவை? வளைவு டர்னிங்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது. அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. மலை மேலே வந்துட்டோம் பாருங்க, என்ட்ரன்ஸ் தான். மலை மேலே வில்லேஜ் பார்க்க போகிறோம். வாங்க வாங்க, அங்கே வரீங்க ஏதாவது வில்லேஜ் பாருங்க. நடக்க போகிறோம் வண்டி அதாவே போகுது. ஆக்சிடென்ட் ஃபுல்லாகவே இங்கே வந்து வெயிலே காணா, சூரியனே காணா. கிணத்துல கொஞ்சம் தண்ணி எப்படி இருந்துச்சு. செம்மையா குளிர்து வேற. இப்போ இதில் நேராக போனோம்னா 2 ரோடு வரும். இது ஃபுல்லாகவே பாருங்க, பனிலாம் அப்படியே பாருங்க, மேகம் மட்டும் எப்படி போகுதுன்னு பாருங்க. இதில் 2 ரோடு வரும். இதில் எந்த ரோடு நம்ம போக போகிறோமோ அந்த சைடில் பார்க்கலாம். ஆஃப் பண்ணியா?
தெரியும் நாங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோம். இப்பெல்லாம் சீசன் இல்ல சீசன். தோணூர். ஊருக்குள்ளார வந்திருக்கோம், இன்னொரு ஊருக்குள்ள. இப்போ தோணூரை தாண்டிட்டோம். அடுத்து வேற ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமம் வந்து மலையிலே வாழ்றவங்க அவங்க எல்லாமே. அங்கே பாருங்க மலையெல்லாம் பாருங்க எப்படி மேகமூட்டமாக எப்படி செம்மையாக இருக்குது பாருங்க. நேச்சுரலாக அப்படியே அப்படியே எப்படி சொல்லணும்னு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வேற லெவலில் இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளோ பனி, அப்படியே குளிருது இந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. வேற லெவல். கண்டிப்பாக நேரத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையா இருக்கா ஏரியா. வேற 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 ஊட்டி கொடைக்கானல் மாதிரி உங்களுக்காக ஒரு வீடியோ சண்டேல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க லைவாவே எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவல் என்ஜாய்மெண்ட் தான் வீடியோ ஃபுல்லாவே. கேமராக்குள்ள இன்னும் முந்திரி சீசன் வரல. அது வந்து முந்திரி தோப்பு ஃபுல்லாகவே. சீசன் வந்து வரல. பலாப்பழம், அன்னாசி பழம், எல்லா பழமும் வாங்கிட்டு போகலாம். வண்டி ஓவரோடாட்டுக்கு என் பொண்டாட்டி ஒரு ஆளை எப்படி போனாலும் வண்டி இழுக்குது வர்றன்னு. புதூர் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அடுத்து வந்து புதூர் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். அங்கே பாருங்க மரத்துக்கு பாறைக்கு அடியில் வந்துட்டு மரத்தெல்லாம் இது பண்ணி முந்தி ஸ்கோப்பாக ஆக்கிடுறாங்க. தான் அதெல்லாம் இருக்குது இந்த மலையில். மலையை ஒரு பாருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த
பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க, இடம் பார்க்க எப்படி இருக்கு. இல்லை மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால அப்படி தெரியுது. அங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா இல்லை அங்கிட்டலாம் வெயில் அடிக்குது பாருங்க. இங்கிட்டு பாருங்க பனி மூட்டமாக இருக்கு. சும்மா எடுக்கிறா, வாங்க போலாம். கடி ஊற்றுவான் டிரைவரு. வாயா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து புதுரை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்த பார்த்தா நம்ம சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ஊட்டி கொடைக்கானல் அவ்வளோ ஒரு சூப்பராக செம்மையான ஒரு பாருங்க. ரோடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்களே ரீசெண்டாக இப்போ தான் நான் வந்து பிளான் பண்ணி சரி சண்டே எங்கேயாவது பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சப்போ சரி நம்ம எதுக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்குது பச்சைங்களா, சரி இங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாப்பாடுலாம் வந்து அப்படியே நாங்கள் பார்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இங்கெல்லாம் கடைகள் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் அப்படி வர மாதிரி இருந்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே நீங்கள் ஓனாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒன்று விளைஞ்சிருச்சு பாருங்க நெல். ஒரு கேள்வி செய்ய மாட்டேங்குது. இருக்குன்னா போகிற ஊர் பேர் வந்து ஊர்லாம் பாருங்க, நம்ம கீழே ஊரில் இருக்க மாதிரி இருக்காங்க. அப்படியே இருக்கு. வில்லேஜ்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பாருங்க, அப்படி வீட்டு போனாலும் நம்ம ஊரில் இருக்க அந்த ஒரு நேச்சுரல் அந்த ஒரு வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்துட்டு எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ எந்த ஒரு ஃபுட்டோ அதிகமாக மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக கேப்பை தூள் இந்த மாதிரி ஏதாவது பழங்கள் பழங்க இந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே வேற அப்படியே எப்படி சொல்றது, அப்படி இருக்கு. சொர்க்கத்துல போல எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த ஒரு கிளைமேட்டை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஜாலியாக நாங்கள் ஸ்டார்ட்ல வந்து வாங்க எடுத்துட்டு உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்களும் பாருங்க. சின்ன வந்து பெரிய எழுப்பூர், சின்ன எழுப்பூர் முடிஞ்சிருச்சு. அப்படி பெரிய பெரிய எழுப்பூர் தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க ஃபுல்லாக பனி மேகமூட்டம் பாருங்க. இதில் தான் நெல் கொட்டி வைப்பாங்க. நெல்லெல்லாம் தான் கொட்டி வச்சு அரணின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆலமரம், எவ்வளோ பெரிய ஆலமரம் ஃபுல்லாகவே விழுந்து பாருங்க. வியாந்திர பெருசு வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஆலமரம் ஃபுல்லாகவே இருக்குது.
ரோடு அதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே தெரியல பாருங்க, வண்டியில் போகிறவங்களாம் கொஞ்சம் இப்போ டிம்மாக தெரியுறாங்களா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த டைமில் வந்தது வேறு லெவலில் இருக்குது. ஓடிட்டு வந்து கொடி இருக்குது. செடிங்க பாருங்க எல்லாம் வந்து வெத்தலை. அந்த மரத்துலேயே வந்து இன்னும் அதை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலே வெத்தலை ஃபுல்லாக பாருங்க. வியூ பாருங்க. அபி எங்க இருக்கா? தெரியல பாருங்க. போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செம்மையான ஒரு இடமா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க ஃபுல்லாகவே இதெல்லாம் எவ்வளோ முன்னாடி கட்டி போக முடியாது. என் ஒய்ஃப் தான் வந்து கேமராமேன். வந்து வாழை மரம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மலை மேலே எப்படிலாம் மக்கள் வாழ்றாங்கன்னு இந்த வீடியோ பாருங்க. நம்ம ஊர்ல இப்படி வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அதாவே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கு. கேட்காது. ஒரு கோயில் வந்து புதூர், அந்த ஊர் பேர் ரெடியா? அருகே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் மக்கள் எப்படிலாம் வேலை செஞ்சு எப்படிலாம் நம்ம வீட்டில் டிவி ஏசி அப்படின்ட்டு வாங்கிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக வந்துருக்கு. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வீட்டில் இல்லை. முன்னாடியில் சொல்கிறேன்
வண்டியை வந்து ஆஃப் பண்ணலான்னு இருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு வண்டி அதாவது போட்டு ஏன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்காது, அதனால வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு வண்டி. இப்போ எந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு மலையில் ஏறி ஒரு மலையில் இறங்க போகிறோம். பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். வண்டியில் ஆஃப் பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணல. இப்போ நான் பிரேக் பண்ணனா போயிடும் வண்டியாகவே. செம்மையாக இருக்குது ரோடு எல்லாமே. அங்கே பாருங்க ஊரை பாருங்க. தண்ணி பாருங்க அப்படியே டீசல் கலரில் இருக்குது. எல்லாமே மூலிகை தண்ணி வச்சுருக்காங்க, அதனால பச்சை கலரில் இருக்குது தண்ணி ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்குது. வேற லெவல். பாருங்க பாறைக்கு அடியில் எப்படி இந்த பாறைக்கு அடியில் வந்து குச்சிலி கிழங்கு வச்சு அதையே அப்படியே பாருங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க இங்கே இருக்க மக்கள்லாம். பாருங்க ஃபுல்லாகவே வந்து பாறை தான், மலை தான். அந்த மலையை நோண்டி இங்கே பாருங்க அன்னாசி செடி அங்கே இருக்குது. இங்கே பாருங்க குச்சிலி கிழங்கு எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து நல்லா தான் இருக்குது. எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே குச்சிலி கிழங்கு தான். அது வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்க. ஃபுல்லாக பாருங்க பாறைக்கு அடியில் வந்து மண்ணை நோண்டி அந்த கிழங்கு அப்படியே குச்சி வச்சு விட்ருவாங்க. வச்சு விட்டு அதை வந்து விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பேசுகிற வாய்ப்பு அடுத்த மலை பாருங்க. ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம், அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அடுத்தது வந்து முந்திரி தோப்பு. அங்கே பாருங்க அதே நான் சொன்ன டைலாக் தான். பாறைக்கு அடியில் பாருங்க இருக்க அந்த வேர்ப்பில் பாருங்க போயிருக்கு. அந்த கண்ணை ஊனி வச்சு அப்படியே ஒரு தோப்பாக்கிடுவாங்க. ஃபுல்லாக இது இன்னும் சீசன் இல்லை, அதனால பழம் இல்லை இன்னும். இப்போ வந்து ஒரு பள்ளத்தில் போயிட்டு இருக்கோம், பள்ளத்தை நோக்கி. ஒரு மலையிலேருந்து இறங்க போகிறோம், ஒரு மலை கீழே. பாதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க, ரொம்ப டெரராக இருக்குங்களே. நம்ம வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கீரை போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ் மழையில பாருங்க புகை போகுது, புகை சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவலில் இங்கே பாருங்க ரோடை பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம பெஸ்டாட்டில். எப்படி இந்த ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப எப்பேற்பட்ட ஒரு செம்மையான ஒரு இடம். அது வந்து இந்த பாருங்க இந்த தண்ணி அந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி போயிட்டு இருக்குது, எல்லாமே அந்த அருவி தான் போயிட்டு இருக்குங்க தண்ணி தான். அல்டிமேட் ஒரு வியூ, ஒரு அமேசிங்காக நேச்சுரலாக இருக்கு பாருங்க எப்பேற்பட்ட வியூ. எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகள் வந்து எனக்கு பேச தெரியல. அடுத்து இந்த மக்கள் வந்து எங்க பாருங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க எல்லாம் ஃபால்ஸ் போறதுனால. அந்த வியூவை காட்டியா நீ கேட்டா நான் தெரியுமா.
வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா? அபி எங்க போற? சும்மா சுத்தி பார்க்க போறேன். சுத்தி பார்க்க போறியா? திரும்ப எங்க போற? சுத்தி பார்க்க போறேன். முன்னாடி பேசுமா என்ன இது? நான் வரேன். தண்ணி வர சவுண்ட் கேக்குதா? சூப்பரா இருக்கு. கட் பண்ணு. பாதை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. நடக்கதான் முடியல, கால் வலிச்சிருக்கு. அதுலயும் தண்ணி கிட்ட வந்துட்டோம். இது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். வந்துட்டோம். இதுதான் தண்ணி கீழே போறது. தண்ணிலாம் எப்படி போகுது பாருங்க. டீசல் கலர்ல போகுது பாருங்க. பச்சை கலர்ல எல்லாமே மூலிகை தண்ணி, மர வேறு எல்லாமே கலந்து வரனால மூலிகை தண்ணி மாதிரி பெருசா வருது. நீங்க பாருங்க. அதில் தானே போகணும். மரம்லாம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இதெல்லாம் பல காலத்துல இருந்து இருக்கும் மாட்டுக்கு. மரத்துக்குலாம் வயசு எப்படி, எவ்வளோ வயசு இருக்கும். நானா பண்ண முடியும். பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல. சென்னை அபி வா. ஏன் அது போலாம். அந்த படிக்கட்டுல தானே ஏறி போனா, அதுல ஏறி சாவணும் நான். அது பாருங்க, பாத்து செபா போறாங்க பாருங்க, அருவிக்கு போறதுக்கு. எல்லாமே எல்லாம் பார்த்து போங்க. வேணாப்பா, நான் போ எடுத்துட்டு வரேன். பக்கத்துல வராதீங்கலாம், பயமா இருக்கு.
எங்கப்பா போறீங்க எல்லாரும்? வாங்கடா, யாங்க பண்றீங்க? பதனி பதனி பச்சைக்கிளி யாடா கத்துற பச்சைக்கிளி நாங்களா கோரைய நடந்து போறோம். பாதையில போறோமா, எங்க போறீங்கன்னு கேட்டா அப்படிதாம்மா சொல்லுவாங்க. பாதையில போறோம், பாதையில. பாருங்க படியெல்லாம் பயங்கரமா இருக்கு. பழங்காலத்து படி, அந்த காலத்திலே படி கட்டியிருப்பாங்களாட்டுக்கு. காடெல்லாம் பார்த்தீங்களா பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கேன்னா இதே போல அந்த சைடு ஒரு படி இறங்கணும். இப்போ போகிறப்பெல்லாம் நல்லா ஆர்வ கோளாறுல போயிடுவோம். ஐயோ அருவியை பார்க்க போகிறோன்னு. வரப்போ தான் கஷ்டமாக இருக்கும். செபா பாருங்க ரொம்ப சோகமா நிக்கிறாரு. ஏன்னு தெரியல, என்னால ஏற முடியல, மூச்சு ஆகுது. இந்த படியில கீழே விழுந்துருச்சு. அட போனது இந்த மாதிரி என்ன ஓட்டிட்டா மழை டைம் இருக்குல்ல. அருவி பக்கத்துல வந்துட்டோம். சத்தம் கேக்குது பாருங்க. பார்த்தீங்களா, இங்கதான் அருவி. சத்தம் கேக்குதுங்களா? இங்கதான் அருவி இருக்கு. பார்த்தீங்களா அருவி? மேலேருந்து காட்டிட்டு இருக்கேன் நான். இதுதான் அருவி. கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே இதுதான் அருவி. இங்கே தான் ஊற்றுது. இங்கே காடு பாருங்க. இதுதான் பாதை. இது இறங்கிட்டோம்னாக்க அருவிதான். எனக்கு இருமல் பேய் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உடம்பு சரியாம போகுதுன்னு நினைக்கிறேன். கால்லாம் வலிக்குது. அப்பா முடியல, என்னால் நடக்க முடியல. நான் எப்படி ஏற போறேன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க கோரையார் அருவி தான்.
தண்ணி பாருங்க எவ்வளோ வருதுன்ட்டு பாருங்க. இது வந்து மலை மேலேருந்து வந்துட்டு இருக்குங்க தண்ணி. இங்கே பாருங்க எப்படி வருதுன்ட்டு பாருங்க. ஃபுல்லாகவே சரியான தண்ணி. இது பாருங்க தண்ணிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே அங்கெல்லாம் வேணையா பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி பாருங்க. தண்ணி பாருங்க ஃபுல்லாகவே செம்ம வேகமாக வந்துட்டு இருக்கு. நான் வந்து வரமாட்டேன்டா. செருப்பை கழட்டுங்க. செருப்பா கீழே ஏறி வருவாங்கல்ல, அது இருக்கா ஏறி வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ வந்துட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக பாருங்க. பாருங்க அதுலேருந்து எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் கோரையார் அருவி. செம்மையாக ஃபால்ஸாக இருக்குது, வேறு லெவலில். அப்படி நின்னியா இங்கே பாருங்க, அதான் ஃபால்ஸு. செம்மையாக இருக்கும் என்ட்ரன்ஸுங்க. வீடியோ பாருங்கள். இதுதான் நம்ம எவ்வளோ மலை இறங்கி ஏறி இறங்கி வந்துட்டு இருந்தோம். செம்ம தண்ணி பாருங்கள். அப்படி எங்க வாங்கலாம் வேணாம். தண்ணி பாருங்க ரொம்ப ஃபோர்ஸா அடிக்குது ஃபுல்லாக. இங்க பாருங்க தொல்லை தாங்க முடியல. அங்க பாருங்க ஒருத்தி ஆடிட்டு இருக்கா பாருங்க, எப்படி காலாட்டம் போட்டுக்கிட்டு. ஏய் ட்ரெஸ்ஸை நினைக்காத ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோரையார் அருவி சரிங்களா. இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. செம்ம வேறு லெவலில் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஒரு கடல் தவளை வந்து தண்ணியில குளிச்சிட்டு இருக்கு. இதான் இந்த கடல் தவளை. கடல் தவளை தண்ணியில குளிச்சிட்டு இருக்குமா? பாத்தீங்கன்னா சாக்கடை மாதிரி இருக்கு. இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு குடிக்குது. அப்படியே செல்ல போட்டுறாரு, பயமா இருக்கு.
அந்த சொல்ல என்ன கொடுத்துரு. சினிங்கி செடி பாருங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் முன்னெல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். இப்போலாம் பாருங்கள் பார்க்கவே முடியல. பாருங்க உடனே சுருங்கிடுச்சு. இங்கே பாருங்க, இது இப்போலாம் எங்கேயாவது பார்க்க முடியுதுங்களா? பார்த்தீங்களா? பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க சுருங்கிடும். இங்கே பாருங்க தொட்டாச்சினி அழகாக இருக்குது. வந்துட்டு நம்ம பாளையங்கிற ஒரு லாஸ்ட் எண்டு ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பாட்டு தான். இப்போ நம்ம வந்ததே ஒரு 5-6 ஊர். இன்னொரு பாட்டு பேருக்கு பழப்பழம்லாம் இருக்குது. ஃபுல்லாக விவசாயம் மலையில். இது ஒரு வில்லேஜ். பாருங்க மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. இருப்பா முந்திரி தோட்டங்கள். பயிரிட்டுருக்காங்க. மலையிலேருந்து ஒரு பாட்டாக இது பண்ணி க்ளீன் பண்ணி அப்படியே வயலாக்கி காடாக்கிட்டாங்க. அடுக்கடுக்கா அப்படியே குளிருது. அவ்வளோ ஒரு குளிங்காக இருக்குது.
பரத்தாள். இந்த ஊர் பேர் வந்து பரத்தாலாம். பரத்தாள். சரி மைக் ஆன் பண்ணியா சொல்றாங்க. இப்பதான் பயங்கரமா இருக்கு. இப்பதான் சூப்பரா இருக்கும். அப்படியே குளிருக்கும் அந்த வெயில் அடிக்கிறது. கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு இடம் ரொம்ப இதான் அதான்டா விசோபடி சீப் பிளேயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு வியூ பாயிண்ட் வந்து வந்திருக்கோம். இது வந்து நாகூர் போகிற வழியில் இருக்குது இந்த ஏரியா. அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு இதுதான் ஹில்ஸு தான். சரிங்களா, எப்படி ஒரு க்ரீனாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ரெண்டு இப்போ ஒரு வீடியோ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். 2 மலைக்கு நடுவில் தான் நம்ம ஊர் இருக்குது. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் அண்ணாமலைன்ற ஒரு வில்லேஜ் வந்து இங்கேருந்து பார்த்தாவே தெரியும். அது அவங்க லைட்டாக தான் தெரியும். ஒரு பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக. நான் மார்க் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுதான் வந்துட்டு எங்கள் ஊர், அன்னமங்கலம்னு ஒரு ஊர். சரிங்களா, இங்கே பாருங்கள், மித்தபடி எல்லாமே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஹில்ஸை பாருங்கள். நேச்சுரல் எப்படி இருக்குது பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான். குளிர்து ஃபுல்லாகவே கூலிங்காகவே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள். ரோடு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
போன டைம் இந்த சைடு இந்த மாங்காய் வைக்கணும். இதே ஊர் தான், இதே ஊர் தான். நம்ம வந்தப்போ ஏதோ ஃபங்க்ஷன் இருந்துட்டு தானே. பாட்டில் வந்து இதான் கடைசி. இந்த இதுக்கப்புறம் வழி கிடையாது இதுக்கப்புறம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மலையாளத்துக்கு வந்து பிக்னிக் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜூன் மாதத்தில் வந்து இந்த மலையாளத்தை பற்றி நான் அடுத்த ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? நல்லா அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல்.